நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல எஃப்எம் நேயர்களுக்கு என் தமிழ் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாரதிதாசன் வரிகளை கூறி நேர்காணல தோட்டலான்னு நினைக்கிறேன். நான் தஞ்சாவூர்ல பிறந்தவர். என் தந்தை கணேசன் அவர் உயர் அதிகாரியாக அரசு பணியில இருந்தவர். என் தாயார் மனோன்மணி அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர். நான் கல்வி பயின்றதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்துல தான். தூய இறுதிய மேல்நிலை பள்ளியில தான் நான் கல்வி பயின்றேன். அது பிறகு குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கலை கல்லூரியில பயின்றேன். தந்தையார் என்னுடைய 16 வயதுல இறந்து போனதுனால நான் என்னுடைய மேற்படிப்பை தொடர இயலாமல் அரசு பணிக்கு போக வேண்டிய காலகட்டத்துல தள்ளப்பட்டு விட்டேன். நான் என்னுடைய பள்ளி பருவத்துல என்னுடைய தலைமை ஆசிரியையா இருந்த சிஸ்டர் பாலின் அவர்களை இந்த நேரத்துல நினைவு கூற விரும்புகிறேன். ஜோதின்னு என்னோட கிளாஸ் டீச்சரு, அதுக்கு பிறகு விஜயலட்சுமி, கோவிந்தம்மாள்னு என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள். என்னுடைய தந்தை இயல்பிலேயே பாரதிதாசன் தான் மிகவும் ஈர்க்கப்பட்டவராக, தமிழ் ஆர்வம் மிக்கவராகவும் இருந்தார். அவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால என்னையும் தமிழ் மொழி மேல் ஈடுபாடு உள்ளவர்களாக, மொழி உணர்வு உள்ளவர்களாக வளர்த்து வந்தார். நான் ஒரு மாணவியர் தலைவியாக அந்த பள்ளியில இருந்தேன். சமூக சேவையும் தமிழ் இலக்கியத்தின் பலன் நான் ரொம்ப ஆசிரியர்களால ஈர்க்கப்பட்டேன், தூண்டப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். இளம் மாணவர்கள் பாசறை நிமித்தம் என்னை தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்து நான் வெளி ஊர்களுக்கெல்லாம் சென்று இருக்கிறேன், பயிற்சி முகாம்களுக்கெல்லாம். அப்படி வளர்க்கப்பட்ட நான் அரசு பணிகள் சேர்ந்த பிறகு என்னுடைய அரசு பணி, என்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டியவளாக மாறி போனதுனால என்னுடைய இலக்கிய பணியை அந்த காலகட்டத்தில் நான் துவக்க இயலாமலே போனச்சு. ஆனா நான் என்னுடைய 7 வயதிலேயே என் அப்பா அப்படிங்கிற ஒரு கவிதைகளை நான் எழுதி வைத்த கவிதைகள் எல்லாம் தொகுத்து எங்க அப்பா என் அப்பா என்ற தலைப்புல ஒரு சின்ன புத்தகத்தை 30 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக அதை போட்டாரு. அதன் பிறகு என்னோட 14 வயதுல அருளும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல என்னுடைய தோழமை, ஆண் தோழமையை பற்றி ஒரு கவிதை எழுத சொல்லி எங்க அப்பா எனக்கு ஊக்கப்படுத்தினார். அப்போ எங்க அப்பா ஒரு சீர்திருத்த திருமணம் செய்தவர். அவர் தன்னுடைய மகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவளுடைய பாதை எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன். நான் அதன் பிறகு என்னுடைய இலக்கிய பணியை தொடர முடியாம எனக்கு 1981 திருமணம் நடந்தது. என்னுடைய கணவர் பெயர் திரு தேவசகாயம். அவர் இப்ப உயிரோட இல்லை. அவர் அணைக்காடு கிராமம், பட்டுக்கோட்டை தாலுக்காவை சேர்ந்தவர். அதனால நான் பட்டுக்கோட்டையின் மருமகள். இப்படி நான் வளர்ந்து வந்த நான் சென்னையில நான் அரசு பணியில பணியாற்றி 2020 மாநில பணியாளராக நான் ஓய்வு பெற்றேன். அத்தகைய உயர்வு பதவியிலிருந்து நான் ஓய்வு பெறுவதற்கு எனக்கு என்னுடைய தந்தையார் என்னை வளர்த்த முறைதான் காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்திலையும் அவரை நினைவு கூற நான் விரும்புகிறேன். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, கவிதை எழுதுறீங்க, புத்தகம் எழுதுறீங்க, நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த கவி பயணம் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? கவி பயணம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாரதிதாசனோட கவிதை வரிகள் ஒன்றை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுது என்று சொல்லுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும், ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் என்ற பாரதிதாசனோட வரிகள் அவ்வப்போது எனக்கு கொண்டே இருக்கும். இதற்கு காரணமானவர் என்னுடைய தந்தை. படிக்கும்போது தஞ்சையில் உமாமேஸ்வரனார் உயர்நிலை பள்ளி கரந்தை தமிழ்ச்சங்கத்துல இருக்கு. அதுல நான் அப்ப பயின்றுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கவிதை போட்டியின் போது, ஒரு பாடல் போட்டியின் போது என் தந்தை இந்த பாரதிதாசனுடைய கவிதை வரிகள், வாழ்க வாழ்கவே வளமாறு எங்கள் திராவிட நாடு என்ற பாடலை என்னை பாடச் செய்தார். அதுல நான் முதல் பரிசு பெற்றேன். இப்படித்தான் என்னுடைய கவி பயணம் துவங்கியது. கவி பயணம் என்று சொல்வதை விட கவி உணர்வு என்றுதான் நான் சொல்வேன். மொழி என்பது உணர்வு சார்ந்தது, கவிதை என்பது அழகியல் சார்ந்தது. உணர்வு சார்ந்த அழகியலோடு கூடிய வரிகள் அமைத்த கவிதை எனக்கு எப்பயுமே பிடித்தது.
கவிதை எழுதுவது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. இது ஒரு தியானம் மாதிரி. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நான் கடைபிடிச்சிருக்கேன். அவ்வப்போது நான் கவிதைகளை எழுதிய வண்ணமாக தான் இருப்பேன். அதுதான் என்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையும் ஒரு தியான வலிமையை கூட்டியது அப்படின்னு கூட. அப்படி ஒலிகளை ஒத்திசைத்து எண்ணங்களை அழகியலால் உருவகிப்பது இது இயல்பிலேயே எனக்கு இது இருந்தது என்பதனாலதான் இது சாத்தியமாயிற்று. என்னுடைய தந்தையின் உத்வேகத்தால் அது இன்னும் தூண்டப்பட்டது. அந்த பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை என்னுடைய காலம் வரை. சூப்பர் மேம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அரசு பணியில இருந்ததா சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த அனுபவங்கள் பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அரசு பணிங்கிறது ஒரு கடமை, பதவி இல்லை, அது ஒரு பணி என நினைப்பவள் நான். ஒரு பதவி என்பது நமக்கு சூட்டப்பட்ட மகுடம் என நினைப்பவர்களோடு பயணித்தவள் நான். அப்படின்னாலும் கூட ஒரு நாளும் நான் அப்படி நினைக்கிறது இல்லை. பொதுமக்களை அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து நேரடியாக தீர்த்து வைப்பது எனது இயல்பாக இருந்தது. எனது பணியை நான் மன திருப்தியோடு நான் முடித்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் பெருமையா கூட நான் சொல்வேன். துறையில் எனக்கான நண்பர்கள் கூட்டம் என்பது ரொம்ப குறைவுதான். ஆனா அது நீண்ட கால நட்பாக நான் ஓய்வு பெற்ற பிறகும் தொடர்கிறது என்பதுலதான் அந்த வெற்றி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரெண்டு விடயங்களை மட்டும் இந்த அரசு பணியில நினைவு கூற விரும்புகிறது. 2 விடயங்கள் தான். ஒண்ணு என்னன்னா, இந்த பொதுமக்களோட நேரடியா அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அவர்களை செய்து கொடுக்கும்போது நமக்கு எப்படி மன திருப்தி ஏற்படுகிறது என்பதற்கான 2 உதாரணத்தை மட்டும் நான் தெரிவிக்க விரும்புறேன். ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்தில் பணிகளை எல்லாம் முடித்து விட்டு அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு அம்மையார் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மாலை வரை அந்த இடத்தை விட்டு அவர் போவதாக இல்லை. மாலையில் என்னுடைய பணிகளை முடித்து விடனா, நான் பணிபுரிந்த அலுவலகத்தில் பொதுமக்கள் கொண்டு போய் கொண்டே இருக்கக்கூடிய இடம் அது. அந்த அம்மையாரை நான் அழைத்து, உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு நான் கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, என்னுடைய மகனுக்கு நாளைக்கு கல்வி கட்டணம் செலுத்தணும், அதுக்காக பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்காக எனக்கு விலங்க சான்று வேணும் மேடம், அதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே நான் அந்த அலுவலர், சம்பந்தப்பட்ட அலுவலரை அழைத்து அவங்களுக்கு உடனே செய்து கொடுங்கள் என்று கேட்டேன் சொன்னேன். அதற்கு முன்பாக நிறைய பணிகள் இருப்பதாக அவர் சொன்ன போதும், இல்ல கல்வி பணி என்பது ரொம்ப முக்கியமானது, அந்த அம்மாவுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் காத்திருந்து அவருக்கு அந்த சான்றை வழங்கிவிட்டு நான் என்னோட வீட்டுக்கு வந்தேன். அப்படி வந்ததுல என்ன திருப்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் படித்து முடித்து ஒரு நல்ல பதவியில அமர்ந்த பிறகு என்னை தேடி வந்தார். நான் எங்கிருக்கிறேன், எங்கு பணியாற்றுகிறேன் என்ற விவரங்களை எல்லாம் அந்த அலுவலகத்தில் சேர்த்து தெரிந்து கொண்டு அவரது அம்மாவையும் அழைத்து கொண்டு தன்னுடைய முதல் சம்பளத்தில் என்னை வாங்கி கொண்டு என்னிடம் ஆசி பெற்று கொண்டு சென்றார். அப்படிங்கும்போது நம்ம பொதுமக்கள் நம்மளை எந்த அளவுக்கு அவர்களோடு அவர்களுடைய வாழ்வியல்ல அரசு பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அந்த மாதிரி மனிதர்களை பார்த்ததுல மன திருப்தியும் ஏற்பட்டது. 2 பெற்றோர்கள் வராங்க. அவங்க கண்ணீரோட ஓடி வராங்க. 5 மணிக்கு 4 மணியோட நாங்க எங்களுடைய அலுவலகம், அதுக்கு பிறகு எங்களுடைய பணிகளை 5:45 வரைக்கும் தொடரும். வந்தோன்னே, அம்மா எங்களுக்கு இப்ப எப்படியாவது இந்த பத்திரப்பதிவை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அவ்வளவு அவசரம் உங்களுக்கு, நாளை காலை 10 மணிக்கு வாருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல, என்னுடைய மகளுக்கு திருமணம், இந்த அடமான பத்திரத்தை பதிவு செய்து நாளைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் வச்சு என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப நான் உடனே அதை செய்து கொடுத்தேன். செய்து கொடுத்த போது அவங்க திருமணம் முடித்து விட்டு மணமக்களை நேரடியாக என்னிடம் அலுவலகத்திற்கு அழைத்து வந்த நிகழ்வு இன்னும் என் கண்களில் நிழலாடி கொண்டே இருக்கிறது. இதுதான் அரசு பணியில் நான் நினைவு கூறத்தக்க 2 சம்பவங்கள். இது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மன திருப்தி ஓய்வு காலத்துல எனக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர் மேம். இப்போ நீங்க சொல்லும் போதே உங்களுடைய பணியை எந்த அளவுக்கு நீங்க நேசிச்சு செஞ்சிருக்கீங்க அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ் மேலேயும் உங்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் இருக்கு இல்லையா? நிறைய கவிதைகள் சொல்கிறீங்க, நிறைய நல்ல தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்க. ஸோ இந்த அளவுக்கு தமிழ் மேலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம்னு என்ன சொல்லுவீங்க மேம்?
தமிழ் ஒரு மொழி அல்ல, அது ஒரு உணர்வுன்னு முன்னாடியே நான் சொன்னேன். தாய் மீது என்ன ஈர்ப்பு ஒரு மகளுக்கு இருக்குமோ, இந்த மொழி மீது எனக்கு இருக்கின்ற ஈடுபாடு, ஈர்ப்பு. என்னுடைய தந்தை இளமையிலிருந்து எனக்கு பாரதியையும் பாரதிதாசனையும் தந்தை பெரியாரையும் அறிமுகம் செஞ்சார். பாடல்கள் வழி அவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ரயில் பயணங்கள்ல எங்க அப்பாவோட நான் போவேன் என் பாட்டி வீட்டுக்கு. அப்போ போகும்போதெல்லாம் என் தந்தை தமிழ்ல இருக்கக்கூடிய தேவனை பாவாணரை பற்றியும் நிறைய பெரியவர்களை பற்றியும் தமிழ் எப்படி வளர்ந்தது, சங்க தமிழ்னா என்ன, எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார் ரயில் பயணங்களில் கூட என் தந்தையார். அதனால இந்த தமிழ் ஆர்வம் என்று சொல்ல முடியவில்லை, தமிழ் உணர்வை ஊட்டியவர் என்னுடைய தந்தை கணேசன் என்பதை எந்த ஐயப்பாடும் இல்லை. தினம் மாலை வேளையில என் அப்பா ஓய்வில் இருக்கும்போது என்னோட உரையாடல்களை, தமிழ் குறித்த இலக்கியம் குறித்த உரையாடல்களையும் இல்லாமல் சமூகம் சார்ந்த உரையாடல்களும் நடத்தத்தக்கவராக இருந்தார். 1968களில் இது போன்ற ஒரு தந்தை ஒரு மகளோடு உரையாடுவது என்பது சாத்தியமானதா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. தந்தையோட ஒரு பயமும் மரியாதையும் தான் இருக்கும். என் தந்தை மீது எனக்கு இன்று வரை மரியாதை இருக்கிறது. அவர் இறந்து 44 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என்றாலும் என் தந்தையால் ஏற்பட்ட இந்த ஈர்ப்பு என்பது, மொழி உணர்வு என்பது என்னுடைய வாழ்நாள் பயணமாக இருக்கிறது என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஓகே மேம். இப்போ நீங்க தமிழ் தடாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்கீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது கொரோனா காலகட்டத்துல 2020 நான் ஓய்வு பெற்றேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சரியா, நான் ஏப்ரல் மாதத்தில் ஓய்வு பெறுகிறேன். கொரோனா காலகட்டம். அப்போ நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்த இலக்கிய பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாகவும் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் எனக்கு ஏற்கனவே இருந்தது. அதை எப்படி செயலாக்கம் செய்ய போகிறோம், இப்ப கொரோனா காலகட்டம் ஆயிற்று என்று யோசித்த வண்ணம் இருந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது எது அப்படின்னாக்கா, கைபேசியும் மடிகணினியும் தான். ஏற்கனவே கணினி ஆக்கப்பட்டு விட்ட ஒரு துறையில் நான் பணியாற்றுறதுனால கணினியில எனக்கு செயல்படுவது என்பது மிகவும் எளிதாக இருந்தது. அப்ப நான் பெண்களுக்கான இலக்கிய வளர்ச்சியில் பெண்கள் ஈடுபட முடியாத பெண்களை வெளியே கொணர வேண்டும் என்பதைத்தான் நான் திட்டமிடுதலாக வைத்திருந்தேன். அப்போ அவங்களையெல்லாம் எப்படி ஒன்றிணைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்றை வைக்கினேன். அந்த வாட்ஸ்அப் குழுமத்திற்கு பெயரு கவிதை பெண்கள் குழுமம். இதுதான் தமிழ் தடாகத்தின் அடிப்படை ஆணிவேர். கவிதை பெண்கள் குழுமத்தில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரையிலான பெண் கவிஞர்கள் ஒன்றிணைந்தார்கள். அப்படி ஒன்றிணைந்தவர்கள் பெண்களாக ஒன்றிணைந்து பெண்கள் குழுமமாக இருந்து இயங்கி அவர்கள் கவிதை எழுத சரி செய்து கொண்டு எப்படி கவிதையை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுத்தந்து கவி அரங்கங்கள் அதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சோம். இப்படி நடந்து கொண்டு இருந்த போது பெண்கள் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு குழுமமாக இது இருக்கிறதே, இவர்கள் எப்படி சக பாலினத்தரோடு உறவாட போகிறார்கள், வெளியே சமூகத்தை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதால் தமிழ் தடாகம் இலக்கிய அமைப்பை இரு பாலினத்திற்கான அமைப்பாக நான் உருவாக்கினேன். அது முகநூலில் ஆரம்பிச்சு தமிழ் தடாகம் இலக்கிய அமைப்பு முகநூல் வழியாக துவங்கப்பட்டு இன்னைக்கு 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அதுல இருக்காங்க. சூப்பர் மேம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே கூட நீங்க கவிதை எழுத பயிற்சி கொடுத்துட்டு இருக்கதா சொல்றீங்க. ஸோ என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுக்குறீங்க மேம்? அதாவது கவிதைங்கிறது கற்பித்தல் கிடையாது. கற்பித்தல்னால கவிதை வராது. ஆனா முன்னாடி சொன்னது போல கவிதைங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான மொழி சம்பந்தப்பட்டது. அது அதற்கு ஒரு திறமையும் இருக்கணும், மனதில் ஒரு ஆர்வம் இருக்க வேணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த குழுமத்தில் இணைந்தாருங்க. ஒளியும் ஒத்திசைவும் வரணும் அந்த கவிதையில. அப்படி கவிதை உணர்வு படைத்தவர்கள் இணைந்த போது எனக்கு ரொம்ப எளிதா இருந்துச்சு அவங்கள வழி நடத்துறது. அதாவது இந்த கவிதையில மரபு கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கூ, உரைநடை கவிதை என பல்வேறு பரிமாணங்கள் இருந்தாலும் கூட புதுக்கவிதையை நிறைய இப்போது பரவலாக மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த புதுக்கவிதையில குறுங்கவிதைகளுக்கும் இருக்கும்.
அப்படிப்பட்ட கவிதைகளை எப்படி வடிவமைத்து எழுதுவது, ஒழுங்குபடுத்தி எழுதுவது என்பதைத்தான் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். எப்படி சமூக நோக்கு கொண்ட கவிதைகளை எழுத வேண்டும் அப்படின்றதான் நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். நாங்க தலைப்புகளை கொடுத்துடுவோம். அந்த தலைப்புகளுக்கு அவங்க கவிதை எழுதுவார்கள். அந்த கவிதையோடைய போக்கும் வடிவமைப்பும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்க அவங்களுக்கு கற்பித்தோம். பிறகு கவிதை போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சான்றுகள் வழங்கி அவர்களை ஊக்குவித்து அதை நடத்திட்டு வந்தோம். இலக்கணமற்ற புது கவிதை என்றாலும் அதற்கும் ஒரு வடிவம் இருக்கணும்ல, அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஹைக்கூவெனில் அதன் வடிவத்திலும் எழுத வைப்போம். சில கதம்பமயமான கவிதைகளை மட்டும் நாங்க அனுமதிக்கிறது கிடையாது. எழுதுவதை முறைப்படுத்துவது மட்டும் அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முகநூல் பக்கத்தில் கவிதை போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்குறோம். அதுவும் புத்தக பரிசுகளாக தான் நாங்கள் வழங்குவோம். மரபு கவிதைகள் அதன் இலக்கணம் கற்றிருப்பாங்கல்ல, அது இலக்கணம் கற்றவர்களால் மட்டுமே தான் மரபு கவிதையை சரியாக எழுத முடியும். யாப்பிசை கற்றிருக்கணும். யாப்பு, தலை, சீர், அதெல்லாம் அசை, சீர் எல்லாம் தெரிந்தவர்களால் மட்டும்தான் மரபு கவிதைகள் எழுத முடியும். அப்படி மரபு கவிதைகளை இலக்கணம் கற்றவர்கள் எங்களோட தமிழ் தடாகத்தில் எழுதி வருகிறார்கள். அதை நாங்க பதிவிட்டு வருகிறோம். சூப்பர் மேம். உங்களுடைய இந்த பதிப்பாளர் பயணம் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது பதிப்பாளர் பயணம் அப்படிங்கிறது இங்க ஒன்றும் பெருசா கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னாக்கா, நாங்க முன்னாடி நூல் குறித்த தலைப்புகளை கொடுத்துரும். நானும் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், பாரதிதாசன் மேல நாங்க நீங்காத பற்று உள்ளவர்கள் அப்படின்னு. பாரதிதாசனுடைய கவிதை வரிகளை தலைப்பாக கொடுத்து விடுவேன் ஒரு ஆண்டுக்கு முன்னரே. அவங்க அதை தலைப்பாக கொண்டு கவிதைகளை தொகுப்பார்கள். கவிதைகள் தொகுத்து எழுதிய பிறகு அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளும். ப்ரூஃப் எல்லாம் பார்ப்போம். ஒருவருக்கு ஒருவர் மாற்றி ப்ரூஃப் பார்த்து அதை PDF வரிவில் உருவாக்கி அதை அச்சகத்தில் கொடுத்து நாங்க அச்சிட்டு அதனை ஆண்டு விழாவில் இலக்கிய பெருமக்களை வரவழைத்து அதை ஆண்டு விழாவாக நடத்தி அதில் வெளியிட்டிருக்கோம். சூப்பர் மேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வேற என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் எழுதி இருக்கீங்க மேம்? நான் எழுதின புத்தகம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்பா, அருளும் நானும், அதுக்கப்புறம் சிவப்பு தேவதை, கடற்மேற்குமிழி, விண்தொடும் சேலைகள், எழுந்தன பூட்கள், அப்புறம் சிறுகூட்டு பறவைகள்னு முதல்ல ஒரு கவிதை தொகுப்ப வெறும் பெண்கள் மட்டும்தான் அதுல இருப்பாங்க. 12 கவிஞர்கள் கொண்ட ஒரு கவிதை தொகுப்பாக அதை எழுதினேன். இந்த ஆண்டு இப்போ மகளிர் தின விழாவில் 14 கவிஞர்கள் கொண்ட கவிதைய தொகுப்பாக ஒரு சிறுகூட்டு பறவைகள் பாகம் 2 என்று வெளியிட்டிருக்கோம். அதனால இப்போ இதுவரை 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியீடுகள் நடந்திருக்கிறது. சூப்பர் மேம். இப்போ நிறைய கவிதைகள் எழுதியிருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த தருணத்துல உங்களுக்கு பிடிச்ச அல்லது நினைவு கூற நினைக்கக்கூடிய கவிதைகள் ஏதாவது இருந்தா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு தாய் பெற்றெடுத்த எல்லா பிள்ளைகளுமே அவளுக்கு மிக சிறப்பான பிள்ளைகள் தான். இருந்தாலும் ஒரு 2 கவிதைகளை மட்டும் நான் இங்க சொல்றேன். தற்கா புதிய காதை அப்படிங்கிறது இதோட தலைப்பு. தற்காப்பு கலை பயின்றே இன்றைய சீதைகள் அம்புரா தூணிகளோடு கேடு அழிக்க புறப்பட்டனரே. புதிய பரிமாணம் கொள்ளும் காப்பியங்களிடையே பயணிக்க ராமனும் ராவணனும் மூக்கின் மேல் விரல் வைத்தே வியக்கும் வகையாய் புதுமை காணும் படைப்புகள். அம்பு கொண்டு ஒரே அடியில் அவலங்களை வீழ்த்திடும் புதிய காப்பியங்கள். பெண்மையின் பேராற்றலின் வரி வடிவங்கள். லட்சுமணனாய் கூட வருவதையும் அனுமதிக்காத சீதை அவள். கோடுகள் அழித்தே எழுதுகிறாள் புதிய காதை. இன்னொரு கவிதை காணாமல் போன ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஆண்டவன் வந்தான் அடைமழை நாளில். புடவையை குடையாய் விரித்தே குளிருக்கு நல் போர்வை ஓர்த்தி கூளை தேநீர் தந்தாள். மனம் குளிர உபசரித்தாள். அவனுக்கோ அனுபவம் இல்லை, அன்னையை கண்ட அனுபவம் இல்லை. ஆச்சரிய பார்வை விடுத்தான். அம்மாவின் முகனை கேட்க வேகமாய் ஓடி அருவருப்பின்றி அசுத்தம் துடைத்த அதிசயம் கண்டான். முகம்பாரா முழுமதி காட்சி தர அம்மாவென சொல்லி பார்த்தான். சிலிர்த்த தேகம் கிள்ளி பார்த்தான். அகிலம் இவளால் அன்புடைத்தாகும் என அறவும் ஏதுமின்றி ஆண்டவன் அவனும் காணாமல் போனான்.
முழுமதி அவளின் முகவரி சிவப்பு தேவதை அவள். இது என்னுடைய இந்த சிவப்பு தேவதை என்ற கவிதை தொகுப்புல வெறும் பெண்கள் பற்றிய கவிதைகள் தான் இருக்கும். பெண் எப்படியெல்லாம் ஒரு தேவதை வடிவமாக காட்சி தருகிறாள் அப்படிங்கிற கவிதைகள் தான் இதுல நிரம்பி கிடைக்கிறார். இதுல ஆட்டோக்கார பெண்மணியிலேருந்து காவல் ஆய்வாளர்கள் முதற்கொண்டு ஒரு மின் சுடுகாட்டில் தகனம் செய்கின்ற பெண்ணை கொண்டு எல்லா பரிமாணங்களிலும் பெண்களை பற்றிய கவிதைகள் அடங்கிய தொகுப்பு இந்த சிவப்பு தேவதை. இதை கலை இலக்கிய விமர்சகர் திரு இந்திரன் அவர்களால் எங்களது மின்னிதழ் நிறைவு விழா முதலாம் ஆண்டில் 2023 வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ என்னோட நிறைய தோழமைகள் தங்களுடைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகங்களை பற்றி நான் ஒரே ஒரு நிமிடத்துல சொல்லி முடிச்சிடறேன். அவர்களுடைய புத்தகம் 2023 நாங்க வெளியிட்ட புத்தகங்கள் அவளும் நானும், ஜெயக்கண்ணன் என்ற கவிஞர், கூவாய் கருங்குயிலே பார்வதி கவிஞர் பார்வதி, இன்றைக்கு ஒத்திகை கவிஞர் அருள் சாந்தி, சங்கிலி அறுத்து சங்கை கவிஞர் மகாலட்சுமி. இதெல்லாம் ஓராண்டு விழாவில் வெளியிடப்பட்டது. அடுத்த 2வது ஆண்டு விழாவில் விழித்தோடும் சிலைகள், எழுந்தின புட்கள் 2 புத்தகங்கள் என்னுடையது. புல்லாங்குழற் சொற்கள் கவிஞர் பார்வதி பாலசுப்ரமணியம், எழுதா கவிதை கவிஞர் அருள் சாந்தி, செந்தாமரை காடு எனும் சிறுகதை தொகுப்பு அக்காசாலை இந்திராணி, அம்பிரை நினைவும் அம்போர் காசலும் முனைவர் உமா, இரவெல்லாம் வெயில் கவியரசன். அப்படி 2ஆம் ஆண்டு நிறைவுதல்ல இந்த புத்தகங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதி வெளியிட்ருக்கீங்க, பெண்கள் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே எழுதி வெளியிடணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சதுன்னு எதுன்னு சொல்லுவீங்க மேம்? என்னுடைய தந்தை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். என்னுடைய வேறு அவர் தான். ஆனா என்னுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. நம்ம படி கவிதை எழுதி ஒரு புத்தகத்திலயோ நோட்டு புத்தகத்திலயோ இல்ல கைபேசியில வைத்து விட்டு போனோம்னா அதை வருங்கால சமூகம் அறிய இயலாமல் போய்விடும். அதோட பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும் என்பதனாலதான், ஆவணப்படுத்த வேண்டும் என்பதாலதான் நான் புத்தகங்கள் தொகுத்து எல்லா பெண்களையும், என்னோட கவிதை பெண்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவர்களையெல்லாம் நான் மட்டும் புத்தகம் வெளியிடுவதோடு அல்லாமல் என்னுடைய கவிதை பெண்கள் எல்லோரையும் இணைத்து அந்த கவிதையை கவிதை நூல்களை எழுதி வெளியிடுகிறோம். அதில் சிறுகதை நூல்களும் உண்டு. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கவிதை எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணி அவங்கள புத்தகம் வெளியிடுறதுக்கும் உதவி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இணைய வெளியில் புத்தகம் வெளியிடுறதாகவும் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மின்னிதழ், தமிழ் தடாகம் மின்னிதழ்ங்கிற ஒரு மின்னிதழை துவக்கம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிறது இல்லாம மற்ற கவிஞர்கள் எல்லாம் என்கிட்ட கவிதை எழுதணும், எங்களோட புத்தகம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கவிஞர்கள், அவர்களால புத்தகம் போட முடியாது என்ற நிலையில நான் என்ன பண்ணேன், தமிழ் தடாகம் மின்னிதழ் என்று ஒரு காலாண்டு மின்னிதழ் ஒன்றை 2022 துவக்கினேன். இதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தவர் கவிஞர் கோ வசந்தகுமாரன், சென்னையில இருக்காரு. இவரும் தஞ்சை மாவட்டத்துக்கார் தான், ஒரத்த நாட்டுக்கார். அடுத்தது கலை விமர்சகர் திரு இந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் புதுக்கோட்டையை சார்ந்த கவிஞர் முத்துநிலவன் அவர்கள். இவர்கள்லாம், அப்புறம் ஹபீப் முகமது என்ற எனது நண்பர், என்னுடைய துறை சார்ந்த நண்பரும் கூட, அவர் இலக்கிய நண்பராகவும் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் அருள் சாந்தி அப்படின்ற ஒரு ஆசிரியையும் இதுல தமிழ் தடாகம் மின்னிதழ்ல ஆசிரியர் குழும உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த இதை முகநூல்ல நாங்க வெளியிடுவோம். இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள் படைப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாங்க அனுப்ப சொல்லி கேட்போம். அது கவிஞர்கள் நிறைய அனுப்புறாங்க. அவற்றை பெற்று அவற்றில் சிறப்பானவர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு காலாண்டிலும் ஒவ்வொரு இதை எடுத்துக்குவோம். நாங்க கான்செப்ட் எடுத்துக்குவோம். அந்த கான்செப்ட் படி அந்த கவிதைகளை, சிறுகதைகளை, கட்டுரைகளை போடுவோம். அது நேர்காணலும் பண்ணுவோம். இதுல முக்கியமா நான் பண்ண நேர்காணல் கவிஞர் முத்துநிலவன் அவர்களோடது, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் உமா பாரதிங்கிறவங்க பாரதியாரோட கொள்ளு பெயர்த்தி உமா பாரதின்னு சென்னையில இருக்காங்க, அவங்களோடது. அப்புறம் ஆணையர் ஒருத்தங்க, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஆணையர் பிரேமாங்கிறவங்க, அவங்களுடைய. அப்புறம் மலர்விழின்னு சொல்லி அவங்க பெங்களூர்ல கன்னட பேராசிரியரா இருக்காங்க. அவங்க தமிழ்ல கன்னட மொழியில
கொண்டு போய் மொழிபெயர்க்கிறாங்க. அது அவங்களுக்கெல்லாம் வந்து விருதுகளும் நான் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் எல்லாமும் என்னோட இதுல கவிதை பெண்கள் குழுமத்துல என்னோட இணைந்து இருக்கிறாங்க. சூப்பர் மேம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே கடந்து ஒரு பெண்ணா நீங்க உங்க வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதை எப்படி கடந்து வந்தீங்க மேம்? சவால் அப்படிங்கும்போது ஒவ்வொரு காலத்திலும் பெண்கள் வந்து சவாலை வந்து ஒவ்வொரு நிலையிலுமே பெண்ணாகப்பட்டவள் வந்து சவாலை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நான் பெண்கள்கிட்ட நான் சொல்ற அந்த சவாலை நான் எப்படி மேற்கொண்டேன் அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து பாலின சமத்துவம்ங்கிறது எங்களுடைய காலகட்டத்தில் குறைவா தான் இருந்தது. நான் 1960 பிறந்தவன், 62 பிறந்தேன். எங்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப குறைவான பெண்கள் தான் பணியில இருந்தாங்க. அப்ப வந்து பாலின சமத்துவம்ங்கிறது ஆணாதிக்கம் என்ற மனப்பான்மையோட தான் எல்லாருமே பெண்கள் வந்து அவர்களுக்கு மேலாக வர்றத பெரும்பாலானவர்கள் விரும்புவதில்லை. பெரும்பாலானவர்கள் சிலர் வந்து எங்களோட சகோதரத்துடன் நட்புடனும் பழகியவர்களும் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அதனால ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. அப்ப வந்து நாங்க நிறைய இடையூறுகளை நான் ஒரு பெண்ணாக, பெண் அலுவலராக நான் எதிர்கொண்டிருக்கிறேன். அதை மிகவும் சாதுரியமாக அதை வந்து கையாண்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பதவி உயர்வு வரும்போதும் இதே போட்டி மனப்பான்மை அவர்களுக்கு வரும். அப்படியும் நான் அது மாதிரியான சவால்களையும் நான் கடந்துதான் வந்திருக்கிறேன். நேரில சென்று நான் மிகவும் தைரியமாக பேசக்கூடிய ஒருவர் என்பதனால நான் எல்லாரையுமே நேராக சந்தித்து என்னுடைய குறைகளை சொல்லி அவற்றை வந்து சரி செய்து கொண்டு என்னுடைய பதவி உயர்வுகளை பெற்றுக் கொள்வர்களாகவே நான் இருந்தேன். அதற்காக நீதிமன்றத்தை கூட நாடி இருக்கிறேன். நான் குறிப்பா சொல்லணும்னா என்னோட மகள் வந்து மேலை நாட்டுல இருக்கா, ஒரே மகள். அவளுக்கு வந்து பிரசவத்தின் போது நான் இங்கிருந்து அவளுக்கு அங்கிருந்து விமானத்தில் பயணிக்க இயலாத ஒரு உடல் நலக்குறைவு அவளுக்கு. ஆனால் நான் போக வேண்டியிருந்தது. நான் போக வேண்டியிருக்கும் போது எனக்கு அதற்கான அனுமதி கிடைக்கல. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப போராடி நீதிமன்றத்தோட உதவியோட நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சிறப்பான ஒரு நீதிபதி வந்து எனக்கு வந்து ஒரு நீதியை தேடி தந்தாரு. அவர் பேர் பால் வசந்தகுமாரன் அவரு. எனக்கு தக்க நீதி அந்த நேரத்துல கிடைச்சது வந்து என்னுடைய போராட்ட மனப்பான்மையா, இல்ல நான் விடாமுயற்சியா, இல்ல ஒரு நீதிபதியோட ஒரு நீதி நிறைந்த ஒரு தீர்ப்பா அப்படின்னு கூட நான் சொல்லலாம். அதெல்லாம் நினைச்சு நான் பல நேரங்கள்ல வியந்திருக்கிறேன். எனக்கு துறை ரீதியாக துறை தலைவர்களும் நிறைய எனக்கு வந்து உதவிகளை பண்ணிட்டாங்க. என்னுடைய தகுதியும் என்னுடைய திறமையையும் வியந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புற சவால். இப்போ வந்து மின்னிதழ் நடத்தும் போதும் அந்த சவால்களை நான் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறேன். ஒரு பெண்ணாக ஒரு ஒரு இலக்கிய அமைப்பின் நிர்வாகியாக ஒரு பெண் இருப்பதா, ஒரு மின்னிதழை ஒரு பெண் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதா, இவ்வளவு விழாக்களை நடத்துவதா என்பது அதை பொறுக்க முடியாதவர்களும் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நம்மளோட லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் நான் போகணும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப உண்மைன்னு சொல்லலாம். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் நம்ம பாதையில் பயணம் பண்ணணும் இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போது ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள்னா என்னவா இருக்கும்? பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கல்வி முக்கியம். கல்வி இருந்து விட்டால் நீங்க எதையும் எதிர்கொள்ள உங்களுக்கு துணிவும் துணிச்சலும் வந்துரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கல்வி தகுதியை பெற்றுக்கொள்ள எந்த 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 வகையிலும் போராடி அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள பெண்கள் முன் வர வேண்டும். ஆனா எதையும் அலட்சியப்படுத்திடக்கூடாது பெண்கள் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல ரொம்ப உறுதியா சொல்லிடுறேன். எதையும் அலட்சியப்படுத்தி விட்டு நிறைய சொல்றாங்கல்ல, இப்ப நிறைய நான் பாக்குறேன். சமூக ஊடகங்கள் எல்லாம் நான் பாக்குறேன். எதையும் கடந்து போய்விடுங்கள், இதையும் ஏன் கடந்து போக வேண்டும்? பெண்கள் மட்டும் ஏன் கடந்து போக வேண்டும்? எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போங்க அப்படின்னு தான் நான் பெண்களுக்கு நான் சொல்றேன். எதிர்கொள்கின்ற துணிவும் துணிச்சலும் உங்களுக்கும் வர வேண்டும். ஒன்னா இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய கொள்கை. பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. பெண்ணுக்கும் வீரம் இருக்கணும், பெண்ணுக்கும் கோபம் இருக்கணும், பெண்ணுக்கும் ஆளுமை திறன் இருக்கணும். அந்த அத்தனையும் உங்களுக்கும் இருக்கணும். அதை என்னைக்கும் தொலைச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். அதோட
சாதனை பெண்ணுக்கானது என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். எனக்குமே சாதனை பெண்ணுக்கானது. சோதனைகளை கண்டு ஒருபோதும் பின்வாங்கி விடாதீர்கள். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற டிராபேக். மற்றவங்களோட சமரசம் செய்து கொள்ள முயலாதீர்கள். எதுல? உங்களுடைய உயர்வின் பொறுத்து, உங்களுடைய கல்வியிலோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலோ சமரசம் செய்து கொள்வதை நீங்க தவிர்த்து விடுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் அதை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் இதில் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆனா இறுதியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பெண்களுக்கு அன்பை விதைக்க அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். இக்காலகட்டத்துல ஊடகங்கள் பெரும் சவாலாக இருக்கிறது. தொலைபேசியை இதெல்லாம் எப்படி கையாளுறது என்று பழகுங்கள் அப்படின்னு தான் நான் பெண்களுக்கு சொல்றேன். அடுத்ததை நான் சொல்றது தற்காப்பு முக்கியம். பெண்களுக்கு கட்டாயமாக இன்றைய தேவை தற்காப்பு. வன்கொடுமையை தவிர்த்திட ஆண் பெண் என்ற இருபாலருக்குமே இது வேணும். தற்காப்பு என்பது உங்களை பெண்கள் முக்கியமாக உங்களை நீங்களே உயர்த்தி பிடிக்க வாருங்கள், உங்களை கொண்டாடுங்கள். அதுவே உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. குறிப்பாக பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போது நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஃபைனலாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? அதிரை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மொழி உணர்வற்ற சமுதாயம் எப்பயுமே பாழடைந்து போயிடும். அதனால மொழியை, உங்களுடைய தாய்மொழியை எப்பயுமே வளர்த்து எடுப்பதற்காக நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து பாடுபடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்க வைக்கிறேன். பாலின சமத்துவம் குறித்த விழிப்புணர்வை சமூகத்துல நம்ம ஏற்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண் பெண் நட்போட நுண்ணிய தெரிவுகள் ஆணுக்கும் இருக்கணும், பெண்ணுக்கும் இருக்கணும். அந்த நுண்ணிய தெரிவுகள் இருந்துவிடும், நிறைய அவலங்கள் தடுக்கப்பட்டு விடும், பெண்ணுக்கான உயர்வு அங்க கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததாக சமூக ஊடகங்களின் பலான கருத்தாக்கங்களின் உணர்வுகள் நிறைய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். சமூக ஊடகங்கள்ல ரொம்ப எளிதாக பெண்களை அசிங்கப்படுத்தும் வண்ணமாக, அவமானப்படுத்தும் வண்ணமாகவும் செய்திகள் வரும்போது அதை ஊக்குவிக்காதீர்கள் என்பதை நான் இங்க மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக நான் இங்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஜாதி மத பேதமற்ற சமூக முன்னேற்றத்தை வளர்க்க பாடுபட அனைவரும் ஒன்றிணைவோம் என்பதை என்னுடைய கருத்தாக வைத்து என்னை நேர்காணல் செய்தமைக்காக அதிரை எஃப்எம் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து என்னுடைய நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.